மேலும் பேலிக்ஸ் சர்லிதா பெரிசியா குடும்பத்தார் ஒப்புகிறார்கள். பேட்ரிக் லூர்து மேரி மற்றும் ஏட்ரின் செலஸ்டின் குடும்பத்தார் ஒப்புகிறார்கள். லூர்து மாதா நண்டு திருப்பலியாக ஒப்புவர் ஷீலா ஜெகதீஷ் மற்றும் லூர்து மேரி தாமஸ் குடும்பத்தார். மேலும் திரேசா பவுல்ராஜ் ஷீலா. மேலும் மரியதாஸ் ஜெயராணி பர்னாட் குடும்பத்தார். லூயிசா ராபர்ட் செலின் குடும்பத்தார். டயானா மேண்டி குடும்பத்தார். ஜாய் சுமிதா ஸ்டான்லி. மேலும் பாத்திமா ரஞ்சினி குடும்பத்தார். லூர்து அன்னைக்கு நண்டு திருப்பலியாக ஒப்புவர் டெய்ஸி ராணி குடும்பத்தார் ஒப்புகிறார்கள். ராஜ்குமார் தங்கமணி குடும்பத்தார் ஒப்புகிறார்கள். அந்துமேரி குடும்பத்தார் ஒப்புகிறார்கள். மாலா சசிகுமார் ஒப்புகிறார்கள். வெரோனிகா பாபு ஒப்புகிறார்கள். லூர்து அன்னைக்கு நண்டு திருப்பலியாக ஒப்புவர் பாபு டார்த்தி. கிளின்டன் கிறிஸ்டபர் ஒப்புகிறார்கள். லூர்து அன்னைக்கு நண்டு திருப்பலியாக ஒப்புவர் அனிதா மேரி அருள் ஜோசப் ஒப்புகிறார்கள். விக்டர் ரோசி மற்றும் அவருடைய பிள்ளைகள் ஒப்புகிறார்கள். மேரி ஆல்பர்ட் மற்றும் அவருடைய பிள்ளைகள் ஒப்புகிறார்கள். ஜெயராஜ் பவுலின் குடும்பத்தார் ஒப்புகிறார்கள். மேலும் ஆல்வின் லூர்து அன்னைக்கு நண்டு திருப்பலியாக ஒப்புகிறார். அமலராஜ் காணிக்கு மேரி அவர்கள் ஒப்புகிறார்கள். லலிதா லில்லி புஷ்பம் இவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் ஒப்புகிறார்கள். ஜெயராஜ் லூர்து மேரி அவர்கள் ஒப்புகிறார்கள். லூர்து அன்னைக்கு நண்டு திருப்பலியாக ஒப்புகிறார் மேரி விக்டோரியா அவர்கள் ஒப்புகிறார்கள். மறைந்த அமலா மேரியிற்காக பிலமினா தோப்பியாஸ் மற்றும் ஆந்தனி ஆஷ்லா ஒப்புகிறார்கள். மறைந்த சமாதானம் இவருக்காக டெய்ஸி ராணி அவர்கள் ஒப்புகிறார்கள். மறைந்த ஜோஸ்பின் இவருக்காக அவருடைய குடும்பத்தார் ஒப்புகிறார்கள். மறைந்த சௌரிமணி இவருக்காக பாத்திமா ரஞ்சினி அவர்கள் ஒப்புகிறார்கள். கால்வே குடும்பத்தின் மறைந்த ஆத்மாக்களுக்காக கேரல் சாப்மன் அவர்கள் ஒப்புகிறார்கள். மறைந்த ஜோஸ்பின் ஆரோக்கியதாஸுக்காக ஜோஸ்பின் தங்கராணி அவர்கள் ஒப்புகிறார்கள். மறைந்த லூர்துநாதன் ஜெயசீலி அமலோற்பமிற்காக அன்னமேரி அர்ச்சனா அவர்கள் ஒப்புகிறார்கள். திருப்பலியின் முன்னுரை. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபை புனித லூர்து அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகின்றது. தூய லூர்து அன்னை என்ற பெயர் பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் 1858 பிப்ரவரி 11 முதல் 1858 ஜூலை 16 வரை புனித பெர்னத் சுக்ரீஸ் என்ற பெண்ணுக்கு அன்னை மரியா அளித்த காட்சியின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படுகின்ற பெயராகும். அன்னை காட்சியின் போது பெர்னத்தை மணல் பரப்பில் தோண்ட சொன்னார். அவரும் தோண்ட நீரூற்று பொங்கி ஓடையாக மாறிற்று. அந்த நீர் அனைவருக்கும் நோய் தீர்க்கும் அருள் மருந்தாக உள்ளது. இன்றைக்கும் நோயாளிகள் சுகம் பெறுகின்றார்கள். அன்னை 18 முறை காட்சி தந்து உலகம் இறைவனை புறக்கணித்து விட்டு பாவ வாழ்க்கையில் வாழ்வதாகவும் அவர்கள் மனம் திரும்ப அனுதினம் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று கட்டளையாக கொடுத்துள்ளார். உலகில் பல்வேறு இடங்களில் மரியன்னை அளித்த காட்சிகளில் ஒன்றாக லூர்து நகர் காட்சியும் விளங்குகிறது. புனித லூர்து அன்னையின் திருவிழா பிப்ரவரி 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் இன்று நாம் அனைவரும் தங்கமையில் லூர்து நகராக காட்சி அளிக்கின்ற புனித திரேசாள் ஆலயத்தின் லூர்து அன்னை கெபி முன்பு கூடியுள்ளோம். இந்த 2025 ஜூபிலி ஆண்டில் அன்னை மரியாவை சிறப்பிக்கும் வண்ணம் நமது வட்டார முதன்மை குரு அருட்பணி ஜெரோம் கனிஸ்லாஸ் அடிகளாரின் ஆலோசனையின் கோலா தங்கவயல் அனைத்து மரியாயின் சாணையாளர்கள் பங்கு மக்கள் அருள் பணியாளர்களுடன் ஒன்று கூடி இந்த நாளில் சிறப்புமிக்க விழாவை கொண்டாட குழுமியுள்ளோம். விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நமது குழந்தைகளின் உருவிலே மரியன்னை வெவ்வேறு இடங்களில் காட்சி தந்து பல பெயர்கள் கொண்டுள்ளார். நமது பங்கிற்கு அவர்களையும் வரவேற்கின்றோம். புனித லூர்து அன்னை பெயர் கொண்ட அனைவருக்கும் வாழ்க்கும் ஜபங்களையும் உரித்தாக்குகின்றோம். பங்கில் உள்ள நோயாளிகளுக்காக இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். வாருங்கள், திருப்பலியில் இணைவோம். அன்னை காட்சி கொடுத்த கூறியபடி ஜபம் செய்வோம். தவ முயற்சிகள் மேற்கொள்வோம். தவறாமல் தினமும் ஜபமாலை சொல்லி பாவிகள் மனத்திருந்த அன்னைக்கு ஒப்புக் கொடுப்போம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையே வாழ்க, அமலியே வாழ்க, விண்ணவளே வாழ்க, எங்கள் இயேசுவின் தாயே வாழ்க, அருள்நிறை மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ரம்மியமான மாலை பொழுதில் அன்னை மரியாளுடைய ஆசிரை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் இங்கே ஒரே குடும்பமாக ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கே கூடியிருக்கிற குருகுலத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற இதே வேளையில் அன்னையினுடைய ஆசிரும் அருட்காவலும் பராமரிப்பும் பரிந்துரையும் நம் எல்லோருக்கும் கிடைக்க இந்த திருப்பலியிலே நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். சிறப்பான விதத்திலே மரியாயின் சேனையர்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த பலிப்பீடத்தில் ஒப்புக் கொடுத்து அன்னையினுடைய புகழை பறைசாற்றுகின்ற அற்புதமான பணியில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அன்னை மரியாள் தந்து உங்கள் கரம் பிடித்து வழி நடத்த இந்த திருப்பலியில சிறப்பான விதத்தில் நாம் ஜெபிப்போம். இத்தூய நிகழ்வை கொண்டாட தடையாயிருக்க நம்முடைய பாவங்களை நினைத்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனிதமரியாளையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Yeah.
உள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையை நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஈசியா நூலிலிருந்து வாசகம். 66ஆம் அதிகாரம், திரு வசனங்கள் 10 முதல் 14 வரை. எருசலேமில் அன்பு கொண்ட அனைவருக்கும் அவளுடன் அகமகிழ்ந்து அவர் பொருட்டு அக்களிங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரிங்கள். அப்பொழுது அவளின் ஆறுதல் அளிக்கும் முறைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு நிறைவாழ்வு பயந்தோட செய்வேன். பெருகளுக்கு நீரோடை போல் வீட்டினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன்.
நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய கால் அடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன். அக்காலத்தில் கலிலேயில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடர்களும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழா திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார்.
இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளர்களிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விழும் வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது முன்னு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளர்களுக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விரும்பும் போல் கொடுத்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தேன் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது வாழ்வதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஒருவரம் உன்னை நான் கேட்கின்றேன் தாயே, உன்னை போல் வாழும் வரம் வேண்டும். ஒருவரம் உன்னை நான் கேட்கின்றேன் தாயே, உன்னை போல் வாழும் வரம் வேண்டும். புது சொரம் இசையில் நான் சேர்க்கின்றேன் தாயே, உன் சொரம் அறிலாம் காண வேண்டும். ஒரு சொரம் இசையில் நான் சேர்க்கின்றேன் தாயே, உன் சுரம் அறிலாம் காண வேண்டும். ஒருவரம் உன்னை நான் கேட்கின்றேன் தாயே, உன்னை போல் வாழும் வரம் வேண்டும். குற்றங்களாயிரம் செய்கின்றேன் நான், குறையொன்றையே கூறி வாழ்கின்றேன். குற்றங்களாயிரம் செய்கின்றேன் நான், குறையொன்றையே கூறி வாழ்கின்றேன். மற்றவர் நலம் ஏதும் பார்ப்பதில்லை தாய், அறையாதவும் வழியில் நடப்பதில்லை. மற்றவர் நலம் ஏதும் பார்ப்பதில்லை தாய், அறையாதவும் வழியில் நடப்பதில்லை. ஒரு வரம் உன்னை நான் கேட்கின்றேன் தாயே,
தேசத்திலே இருந்த லூர்து நகரமானது ஒரு சாதாரண ஒரு நகரம் தான். 1858ஆம் ஆண்டு வரையிலே அந்த லூர்து நகரத்திலே வாழ்ந்த மக்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் தான். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த வர்ணனத்து கூட ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாமல் ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு சாதாரண சிறுமிதான். அன்புக்குரியவர்களே, 1858ஆம் ஆண்டு நம்ம எல்லோருக்கும் தெரியும், பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி கன்னி ஒருவள் கதிரவனை ஆடையாக அணிந்தது போல பளிச்சென்று அங்கே தோன்றுகிறார். பிரணீஸ் மலையில மசபியல் என்ற குகையை அருகிலே ஒரு பெண்மணி தோன்றுகிறாள். இந்த சிறுமிகள் எல்லாம் அங்கே சுள்ளிகள் பிறக்கிக் கொண்டு ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்த பெண்மணி தோன்றுகிறாள். முதல் 3 முறை இவளுக்கு மட்டுமே காட்சி கொடுத்த அந்த பெண்மணி, அதாவது மரியாள், வெண்ணிற ஆடை அணிந்தவளாக நீல நிற இடைக்கச்சை கட்டியவளாக அங்கே காட்சி தருகிறார். இவரிடத்தில் எதுவுமே பேசவில்லை. 6வது முறை 9வது முறை என்று மாற்றி மாற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 9வது முறையிலே அந்த குகைக்கு எதிரிலேயே ஒரு குழியை தோண்ட சொல்கிறார். அங்கே அவர்கள் கைகளாலே ஒரு குழியை தோண்டும் பொழுது அங்கே கலங்கலான தண்ணீர் வந்து நிற்கிறது. 24 மணி நேரத்திலே அந்த நீரானது தெளிந்த நீரோடையாக வற்றாத நீரூற்றாக அது வழிந்து ஓடிக்கொண்டே இருந்தது. 600 ஆண்டுகள் கழிந்தும் கூட இன்றும் அந்த வற்றாத ஜீவநதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது யாரெல்லாம் வாழ்வை தேடி அங்கு வருகிறார்களோ, வசந்தத்தை தேடி வருகிறார்களோ, ஆண்டவருடைய இரக்கத்தை தேடி வருகிறார்களோ, குணத்தை தேடி வருகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அது அங்கே குணத்தை தந்து கொண்டிருக்கிறது. அதிலே நலம் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை நாம் சொல்ல இயலாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 18 முறை காட்சி கொடுத்த அன்னை மரியாள் 16வது முறையிலே மக்கள் எல்லோரும் சூழ்ந்து இருக்கிறார்கள். அங்கே காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், அவருடைய பெயர் என்னவென்று கேள் என்று சொன்ன பொழுது இந்த சிறுமி கேட்கிறார், நாமே அமலவத்துவம் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னுடைய பெயரை சொல்ல, இந்த பெண் அந்த பெயரை உச்சரித்து இந்த மக்களுக்கு சொல்ல, இந்த படிப்பறிவு இல்லாத பாமர இந்த ஏழை சிறுமி, ஆடு வைக்கின்ற சிறுமி வாயிலிருந்து அந்த பெயர் வந்ததை பார்த்து சிரித்து போன அந்த மக்கள் கூட்டம் அன்னை மரியாளை போற்றி பாடுகின்றது. ஏனென்றால் 4 வருடங்களுக்கு முன்புதான் 1854ஆம் ஆண்டுதான் 9ஆம் 14 அன்னை மரியாள் அமல உற்பவி என்று பாவ மாசில்லாமல் பிறந்தவள் என்று சொல்லி பிரகடனப்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருந்தது. 4 வருடங்கள் கழித்து அன்னை மரியாளே தன்னை அமல உற்பவி என்று இந்த சிறுமி வழியாக உலகிற்கு எடுத்து காட்டியது இந்த கத்தோலிக்க திரு அவையிலே. அன்னை மரியாளுடைய அற்புதமான ஒரு நிலையை, இந்த திரு அவையினுடைய நிலையை உயர்த்தி பிடித்து வாழலாவிய அந்த ஒரு நிலையை உயர்த்தி பிடித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்தாக 18 முறை காட்சி கொடுத்த அன்னை மரியாள், கன்னி மரியாள் அவர்களுக்கு சொன்னதெல்லாம், இது நமக்கு சொல்வதெல்லாம், குருக்களுக்காக ஜெபியுங்கள், குருக்களுக்காக ஜெபியுங்கள். 2வதாக பாவங்களுக்கு பரிகாரம் செய்யுங்கள், பாவத்தை விட்டு பாவங்களுக்கு பரிகாரம் செய்யுங்கள் என்று சொல்லி திரும்ப 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 அன்னை மரியாள் நம்மை ஜெபிக்க, குருக்களுக்காக ஜெபிக்க, பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய அன்னை மரியாள் அழைக்கிறார் என்றால் அவருடைய அந்த செய்தியினுடைய அர்த்தம், அதனுடைய மகத்துவம் நம் எல்லோருக்கும் இன்று புரிய வேண்டும். ஆங்காங்கே அன்னை மரியாள் இன்னும் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகள் எல்லாம் நம்முடைய பார்வைக்கு வைக்கப்படவில்லை என்றாலும் கூட அன்னை மரியாள் நமக்கு சொல்வதெல்லாம் நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்பதுதான். பாவ மாசு இல்லாமல் அந்த பரமன் நமக்கு தன்னுடைய திருரத்தத்தால் மீட்பை பெற்றுத் தந்தாரே, அதற்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்பதுதான் கன்னி மரியாள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அன்பு கட்டளையாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கன்னி மரியாள் தாழ்ச்சியின் மொத்த உருவமாக இருந்தாள். முதல் ஏவாள் கீழ்ப்படியாமல் பாவம் செய்த அந்த நிலையிலே இந்த 2ஆம் ஏவாள்
கீழ்ப்படிதலாலே தன்னை ஆண்டவருக்கு நெருக்கமானவளாக மாற்றிக்கொண்டான். மீட்பரை இந்த உலகிற்கு கொண்டு வர காரணியாக அமைந்த ஒரு காரணம் என்னவென்றால் இவள் கொண்டிருந்த அந்த கீழ்ப்படிதல், தூய்மை, ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொண்டு அடிபணிந்து வாழ்ந்து இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு அற்புதமான ஒரு அன்பு நிலை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இந்த திருவிழா நமக்கு உணர்த்துவது என்ன? அதிலும் சிறப்பாக மரியாதையின் செயல்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிற இந்த அற்புதமான ஆலய திரளிலே நம்மை பார்த்து அன்னை மரியாதை என்ன சொல்கிறாள்? உங்கள் குடங்களை, காலியா இருக்கிற உங்கள் குடங்களை நிரப்பி வையுங்கள். இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது, அங்கே 6 கற்சாடிகள் இருந்தது, காலியாக இருந்தது. அதிலே நீரை நிரப்ப சொல்லுகிறார்கள். முதலில் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற அன்னை மரியாள், நாம் வெறுமையாக இருப்பதை கண்டு உங்களுடைய ஆன்மாக்களை நிரப்பிக் கொள்ளுங்கள், ஆவியின் ஆற்றலினாலே நிரப்பிக் கொள்ளுங்கள், அன்பினாலே, ஏக்கத்தினாலே, மன்னிப்பினாலே, சமாதானத்தினாலே நிரப்பிக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நிரப்பிக் கொண்டீர்கள் என்றால் என் மகன் இயேசு உங்களுடைய வாழ்வை இனிமையான சுகந்த வாசனை தருகின்ற அந்த திரவியமாக மாற்றி விடுவார் என்றுதான். இரண்டுக்குரிய சகோதர சகோதரிகள், இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல் என்னவென்றால், மரியே, மாசற்ற அன்னையின் வழித்தொண்டலே, மாசற்றவளே, மாசு மறுவில்லாமல் தோன்றியவளே, மாபரணி இந்த உலகிலே எங்களுக்காக மறுபடி எடுக்க வைத்தவளே, உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு அருள் தாருமா என்று சொல்லி நம்மை முழுமையாக அவருடைய திருக்கரங்களில் கொடுக்க வேண்டியது அதுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே காட்சியுடைய மொத்த உருவமாக யார் இருக்கிறார்கள் என்றால் அதிலே முதலிலே வருவது அன்னை மரியாள் தான். கீழ்ப்படிதலுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு யார் என்றால் அன்னை மரியாள் தான். ஏனென்றால் இந்த பண்புகள் எல்லாம் தான் மனிதனாக பிறந்த இயேசுவுக்கு வந்தது. இந்த பண்புகள் தான் மரியாளிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக, இறை சித்தத்திற்கு தன்னை உட்படுத்திக் கொண்டவராக, மாசு மறுவில்லாத ஒரு மனிதனாக, இறைவனாக அவர் வாழ அவருக்கு உதவியது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த அற்புதமான நாளிலே, அருமையான நாளிலே அன்னை மரியாள் நமக்காக கரம் விரித்து காத்துக் கொண்டிருக்கிறார். இரண்டு மகளே, வாருங்கள், என்னுடைய மகனுடைய மகிழ்ச்சியை பங்கு கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைக்கிற அன்னை மரியாள் தன்னுடைய போர்வையின் நிழலில் நம்மை காத்துக்கொள்ள நம்மை அழைக்கின்றார். நாம் இவ்வுலக கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, இவ்வுலகிலே நமக்கு வருகின்ற அந்த கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள், துன்பங்கள், தோல்விகள், துயரங்கள், வேதனை, வருத்தங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அன்னை மரியாள் கரம் பிடித்து நாம் வழி நடக்கும் பொழுது ஆண்டவரின் அருள் அன்னை வழியாக நமக்கு கிடைக்கிறது. அன்னை வழியாக நாம் ஆண்டவரை சென்று அடைந்து விடுவோம். எனவே அத்தகைய ஒரு அருளுக்காக ஆண்டவர் என்று நம்மை அழைக்கிறார். தன்னுடைய அன்னையின் வழியாக நம்மை அழைக்கிறார். ஆங்காங்கே அன்னை மரியாள் தோன்றிய இடங்களில் எல்லாம், காட்சி கொடுத்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரை முன்வைத்து அவருடைய அன்பிலே ஒன்றிணைய அழைக்கின்ற அந்த அன்னை மரியாள் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேட அழைக்கிறாள். இந்த நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்திலே நான் பாவி என்கின்ற அந்த ஒரு சூழலே மறந்து விடுகிறது, மறுத்து போயாயிற்று. நம்முடைய உள்ளங்கள் மறுத்து போய்விட்டது. நாம் செய்கிற அந்த செயல்களை எல்லாம் நியாயப்படுத்துகின்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது. பாவமா? யார் இங்கே பாவம் செய்யவில்லை? யார் இங்கே பழி சொல்லவில்லை? யார் இங்கே புண்ணியமா என்றெல்லாம் கேட்டு நம்முடைய பாவங்களை நியாயப்படுத்திக் கொள்ளுகிற அந்த ஒரு நிலை நம்முடைய மத்தியிலே வந்துவிட்டது. சாத்தான் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறான். ஏனென்றால் இந்த மக்கள் தங்களுடைய பாவங்களை உணராமல் பாவத்திற்கு மேல் பாவம், பாவத்திற்கு மேல் பாவம் என்று செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாவ உணர்வு இல்லை, பழி உணர்ச்சி இல்லை, ஒரு இதயத்தினுடைய ஒரு துன்புறுகிற ஒரு நிலை இல்லை. ஆண்டவரே, நான் பாவி என்று நினைக்கின்ற அந்த ஒரு நிலை இல்லை. அதனால இவர்கள் எல்லோரும் புண்ணியவான்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசியிலே என்னுடைய
நரகத்திற்கு தான் அவர்கள் எல்லாம் வருவார்கள் என்று அவன் காத்து கிடக்கிறான். அவனை பொய்யனாக்க, அந்த சாத்தானை நாம் விழத்தாட்ட நமக்கு கிடைத்த ஒரே ஒரு அற்புதமான ஒரு கருவி அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாள் கொடுத்த ஜெபமாலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அன்னையை விட ஆகச் சிறந்த ஒரு பரிந்துரையாளரோ பராமரிப்பாளரோ நமக்காக ஆண்டவரிடத்திலிருந்து அருளை பெற்றுத் தரக்கூடிய ஒருவரோ யாரும் கிடையாது. எத்தனையோ புனிதர்கள் இருந்தாலும் அன்னையை போல யாரும் கிடையாது. அதனால்தான் கவிஞன் பாடினான், அன்னையாய் அருளமுதாய் நல்ல ஆசானாய் விண்மருந்தாய் விண்ணவர்க்கரசியாய் மண்ணில் உயிர்க்கெல்லாம் மாவாய் மாசிலா கன்னியாய் கர்த்தரை ஈன்ற தவமே தவத்தின் முழு பயமே என் தாயான அம்மா தாயான அம்மா. பார்த்தீங்களா, அன்னை மரியாளுக்கு கொடுத்த அந்த புண்ணியங்கள், அவருடைய பட்டங்கள், அதை அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் யாருமே அதை நெருங்கக்கூட முடியாத அளவிற்கு உயர்ந்து நிற்கிறவள் அன்னை மரியாள். ஆனால் நமக்காக இறங்கி வந்து அந்த இறைவனையே நமக்காக தந்திட்டவள் அன்னை மரியாள். எனவே அவருடைய கரம் பற்றி நாம் வழிநடப்போம். அன்னையுடைய அருட்காவலை நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சேனைகள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உண்மையிலே, நேர்மையிலே, வாய்மையிலே, தூய்மையிலே அவருடைய பணியை செய்ய நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்து அந்த பணியை செய்து அன்னை மரியாளுடைய புகழை சாற்றுவோம். அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரை சென்றடைவோம். அதற்கான அருள்வரத்தை இந்த திருப்பலியில் தொடர்ந்து வேண்டுவோம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை அன்னை மரியாளின் வழியாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நாம் கேட்க வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றார். நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய விருப்பங்கள் என்ன, நம்முடைய வேண்டுதல்கள் என்ன என்று அறிந்தவர் ஆண்டவர். ஆனாலும் நம்முடைய தேவைகளை அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, உமது பணிக்கென தங்களை அர்ப்பணித்து இறையாட்சியின் வழியில் மக்களை நடத்தும் நமது திரு அவையின் தலைவர்களை உமது ஞானத்தாலும் ஆற்றலாலும் நிரப்பி உமது திருப்பணியில் நற்பணி ஆற்றும் அருளை பொழிந்திட புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு ஜாதி, இன, மொழி பாகுபாடின்றி மக்களை நடத்தவும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் தங்கள் கடமைகளை செய்ய உமது ஆற்றலையும் அருளையும் பொழிந்திட புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, தங்கவேல் வட்டார பங்கு தலைவர்களுக்கும் அறப்பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவர்கள் இறை திட்டத்தை தூய ஆவியாரின் உதவியால் சிந்தித்து இறை மக்களை நல்வழியில் நடத்திட அருள் புரிந்திட புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, மரியாவின் சேனையாளர்கள் அனைவரும் தங்கள் கடமைகளை திறம்பட செய்யவும் சேனை அரசியாகிய அன்னை மரியாவின் புண்ணியங்களை கடைபிடித்து வாழ தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் அருள வேண்டுமென்று புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எனது சங்கீதம் மற்றும் ஈஜிப்ட் மறை வட்டத்தில் உள்ள குடும்பங்களில் உள்ள நோயாளிகள் அனைவரும் விரைவில் சுகம் பெறவும் உமது அருள் ஆசிரோடு வாழவும் புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா,
இன்று இங்கு கூடியுள்ள அனைவரின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் சிறப்பாக பாவிகள் மனமாற்றத்திற்காகவும் லூர்து அன்னை பெயர் கொண்டவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் புனித லூர்து அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று சொன்ன எங்கள் அன்பு தாயே, உம்முடைய திருப்பாத கமலங்களிலே எங்களுடைய தேவைகளை வைத்திருக்கிறோம். அவற்றை உம்முடைய திருக்குமாரிடத்திலிருந்து பெற்றுத் தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக கணக்கேற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவரே, பலி பொருட்களோடு உம்மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையா எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, புனிதர் புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதைக் கண்டு உம்மை நாங்கள் வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக தூய கன்னிமரியாதை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாலும் இரக்கத்தை எத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் உலகிற்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்முற்று மனிதமைப்பின் காரணம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததா உமது இரக்கப் பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். உமது மகத்துவ திருமுன் என்றென்று மகிழ்ந்திருக்கும் வானக தூதரன் கிறிஸ்து வழியாகவே பணிந்தும்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் அறிஞ்சு புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் உற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் சூசிநாதன், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலைஞர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சிறப்பாக இன்று மரியாதையில் உழைத்து இறந்து போன எல்லா மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். மற்றும் மரியாதை வழிநடத்தி இறந்த குருக்களுக்காகவும் ஜெபிப்போம். நீர் இன்று உலகிலிருந்து விடும் அழைத்துக் கொண்ட ஊழியர்களாகிய இறந்த சேனையாட்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறப்பதும் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னிதாயான புனித மரியாள், அவரை கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு புனிதராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வருவார்கள். உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரோ எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையாக பிற்கப்பட்டு இறைவழிப்பனையால் வயிற்று பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். மட்டும் சொல்லியும் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழா நம்மை காத்து வாழ்வழிப்பதாக. Thank you.
லூர்து பேர் எல்லாம் நீங்கள் லூர்து மேரி உங்கள் அனைவருக்கும் இந்த திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கரங்களை கட்டி நாம் அவர்களை சத்தமாக கரங்களை கட்டி அன்பான சகோதரிகளை லூர்து மாதானா நம்ம எல்லோருக்கும் மிக நெருக்கமான ஒரு மாதாவாக இருக்கிறாங்க. கத்தோலிக்க ஆலயங்கள் நீங்கள் எங்கே போனாலும் சரி, கத்தோலிக்க ஆலயங்கள் எங்கே போனாலும் சரி, ஒன்று கண்டிப்பாக எங்கே இருப்பார். என்ன இருக்கும்? மாதா கேவியர், லூர்து மாதா கேவியர். இதுதான் அந்த லூர்து மாதா கேவியர் எல்லா கத்தோலிக்க ஆலயங்களிலும் இருக்கும். அப்படின்னா மாதாவுடைய பிரசனம் அந்த ஆலயத்தில் இருக்கும். எல்லா ஆலயங்களிலும் நம்ம இதை பார்க்கலாம். ஆக மாதாவுடைய பிள்ளைகள் நாம் அனைவரும். அன்பார்ந்தவர்களே, இந்த விசேஷமாக இன்றைய நாளிலே நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு, முதலாவதாக நம்முடைய மாதாக்கள் வந்துக்கிறாங்க. எல்லா மாதாக்கள் தயவு செஞ்சு இல்லைங்க, எங்களுக்காக வேண்டிக் கொண்டு இல்லைங்களா. மாதா என்ன அழகா லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு இந்த காலத்து லேட்டஸ்ட் மாதா லிப்ஸ்டிக்கு சென்ட்டு எல்லாம் அடிச்சு பார்க்கும்போது நிஜமாவே மாதாவை பார்த்த மாதிரி தான் நம்ம இருக்குது. அவ்வளோ அழகா, அவ்வளோ ஜொலிச்சுன்னு அப்படியே பிரகாசமாக நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா வாழ்க்கை சத்தமாக கலைஞர் இந்த பிள்ளைங்க வெறும் ட்ரெஸ்ஸு போட்டு நடிக்கிறது மாத்திரம் இல்லை, அது பிள்ளைங்க அதே போல் மாதா போல் அவங்களும் வளரணும். பக்தியில் விசுவாசத்தில் மாதாவை போல் அவங்களும் வளரணும். தான் நாம் உற்சாகத்தை கொடுத்துவதாக இந்த பிள்ளைகளெல்லாம் நாம் வாழ்த்துவோம். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளை தயாரித்த ரெவரண்ட் சிஸ்டர்ஸ் அவர்களையும், டீச்சர்ஸ்களையும், பெற்றோர்களையும் நான் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. உட்கார்ந்து இந்த ஆண்டு ஜூப்ளி ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டுடைய பிறப்பை முன்னிட்டு 2025 ஆண்டு ஆகிய உலகமெங்கும் இந்த ஜூப்ளி ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த ஜூப்ளி ஆண்டை முன்னிட்டு இன்றைய நாளிலே நம்முடைய கோலார் தங்கவலிலே அனைத்து பங்குகளில் இருக்கின்ற மரியாயின் சேனை அங்கத்தினர்களை அழைத்திருந்தோம் இந்த திருவிழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று. ஆக அனைத்து பங்குகளிலிருந்தும் மரியாயின் சேனையும் சபையின் அங்கத்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். மரியாயின் சேனை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், திருச்சபையிலே மரியாயின் சேனை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பக்த சபையாக இருக்கின்ற எல்லா பங்குகளிலும் மரியாயின் சேனை இருக்கிறது. மரியாயின் சேனை யார் என்றால், பங்கு தந்தையுடைய கரங்கள், கால்கள், மனசு, இதயம் எல்லாத்தையும் சேர்த்து பங்கு சாமி நினைக்கிறது யார் செய்வாங்க? பங்கு சாமி சொல்றது மரியாதை செய்வாங்க. பங்கு சாமி போகாத இடத்துக்கு போவாங்க. எப்படி திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபையாக மரியாதை செய்வது. நம்முடைய கோலார் தங்கவிலே எல்லா பங்குகளிலும் மரியாதை செய்தி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். விசேஷமாக சொல்லணும்னா, நம்ம கேஜிஎஃப்ல நம்ம கத்தோலிக்க ஆலயங்கள் எவ்வளோ இருக்குது? 8 சின்சாண்டல்லி பேத்தமங்கலா சேர்த்து 10 ஆலயங்கள் இருக்கின்றது. ஆனால் கோலார் தங்கவையில் கணக்கு போட்டு பார்த்தா, திருச்சபையில் குட்டி குட்டி திருச்சபைகள், பெந்தகோஸ்து சபைகள் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளோ தெரியுமா? 250க்கு மேலே 250க்கு மேலே பெந்தகோஸ்து சபைகள் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் மாதாவை நம்புகின்றவர்கள் அல்ல, மாதாவை நம்புறவங்க இல்லை. ஆனால் இவர்கள் மத்தியிலே நாம் கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் இன்னும் விசுவாசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அது நமக்கு எல்லோருக்கும் பெருமை. நாம் மாதாவை கைவிட மாட்டோம், மாதாவை விட்டு கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் நம்ம ஆளுங்க போயிட்டுக்கிறாங்க நம்ம சபையை விட்டு. அதுதான் ஒரு கவலை. வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், பைபிள் தூக்கிட்டு வந்தாங்கன்னா அப்படியே பின்னாடி போயிருக்கு. இப்போ மரியாதை சேனைக்கு நான் என்ன சொல்றதுன்னா, யாரெல்லாம் அப்படி போய்க்கிறாங்களோ கழுத்து பிடிச்சிருக்குவாங்க, மறுபடியும் வந்து திருச்சபையில் வந்து சேர்த்து. அது ஒரு பணியாகும். மரியாதை சேனை பற்றி சொல்லும்போது அன்பான சகோதர சகோதரிகள் அருமையான சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் சாவானா வீட்டில் போய் ஜெபிக்கிறாங்க, 40 நாள் ஆனால் ஜெபிக்கிறாங்க. குடும்பங்கள் பிரிந்து போனாலும் போய் சேர்த்து வச்சு அவங்களை விசுவாசத்தில் வளர்க்குறாங்க. திருமணம் ஆகாமல் இருந்தால் அவளை கொண்டு வந்து என்ன திருமணம்
தார்மார்கள் அவர்கள் செய்கிறார்கள். இப்படி பல காரியங்கள், பல நல்ல நல்ல காரியங்கள் அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். இவர்களோடு இணைந்து பங்கு தந்தையர்கள் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பங்கு தந்தையர்களை நாம் அழைத்த போது அனைத்து எல்லா பங்கு தந்தையர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த பங்கு தந்தைகள் நமக்கு ஆதரவாக இல்லை என்றால் நம்முடைய சபைகள் சரியாக வேலை செய்ய முடியாது. ஆகவே சத்தமாக நம்முடைய பங்கு தந்தைகளுக்கெல்லாம் அனைவரையும் இந்நேரத்திலே பங்கு தந்தை அனைத்து பங்கு தந்தை சார்பாக அவர்களை நான் வாழ்த்துகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த ஜூப்ளி ஆண்டை முன்னிட்டு இந்த ஒவ்வொரு நம்முடைய பங்குகளில் இருக்கின்ற மரியாதை சேனை குழுவை பிரசிடியம் என்று சொல்வார்கள். 10 பிரசிடியமும் கேஜிஎஃப் போல தங்கவையில் இருக்குது. 10 பிரசிடியம். அந்த 10 பிரசிடியத்தின் பெயர்களை வாசிக்கப்படும். அந்த தலைவர் இந்த ஜூப்ளி ஆண்டை முன்னிட்டு அந்த ஜூப்ளி ஆண்டை தான் எதிர்நோக்கி திருப்பயணம் பில்கிரிம்ஸ் ஆஃப் அந்த ஒரு லோகோ, அந்த ஒரு இது ஒரு பாராட்டும் விதமாக, உற்சாகப்படுத்துகின்ற விதமாக அதை அருட்தந்தை தாஸ், செபாஸ்டின் நிறுவனம் முன்னே இந்த தலைவர்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு கேட்கிறேன். பல மில்டன் பேரவை வாசம் தலைவர்கள் மாற்றி வந்த போது தலைவர்கள் பெற்றுக்கொண்டு செல்லுமாறு கேட்கிறேன். Our Lady of Victories Presidium, Victories Church தலைவர், Our Lady of Victories வெற்றி அன்னை Presidium தலைவர். Victories, Our Lady of Victories Presidium. இரண்டாவது ஜெபமாலை மாதா பிரசிடியம். ஜெபமாலை மாதா தான் வாங்கணும். ஜெபமாலை மாதா பிரசிடியம், விக்டரிஸ் சர்ச். மூன்றாவது அமலோற்ப மாதா பிரசிடியம், அமலோற்ப மாதா பிரசிடியம் திரேசா சர்ச். நான்காவது கன்னியர் ராகினி மாதா பிரசிடியம் திரேசா சர்ச். ஐந்தாவது ஜெயராகினி மாதா பிரசிடியம் சென்ட் ஜோசப் சர்ச். ஆறாவது ஞானபாத்திர மாதா பிரசிடியம் சென்ட் செபாஸ்டியன் சர்ச். ஏழாவது தங்கத்தாயின் பிரசிடியம். தங்கத்தாய் பிரசிடியம் மதர் ஆஃப் மைன்ஸ் சர்ச். அடுத்தது விண்ணரசி மாதா பிரசிடென்ட் சென்ட் பால் சர்ச். விண்ணரசி மாதா பிரசிடென்ட் சென்ட் பால் சர்ச். ஒன்பதாவது பாத்திமா மாதா பிரசிடென்ட். பாத்திமா மாதா பிரசிடென்ட் ஹோலி கிராஸ் சர்ச். பத்தாவது லூர்து மாதா பிரசிடியம் சேக்ராட் சர்ச் பண்டாபுரம். லூர்து மாதா பிரசிடியம் சேக்ராட் சர்ச் பண்டாபுரம். அனைத்து குருக்களின் சார்பாக எல்லா மரியாதை நாட்டுத்தினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க வேண்டும். கேட்கலாம் மரியாதை சனாங்கத்தினர்கள்
பங்கு தந்தைக்கு கீழ்ப்படிந்து திருச்சபைக்கு கீழ்ப்படிந்து மாதாவை போல இருக்கும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், மாதா உங்களை உயர்த்துவாங்க. அந்த ரூட்டை மாறவே கூடாது. எந்த ரூட்டு? இந்த ரூட்டு கீழ்ப்படிதல், அதான் முக்கியம். கீழ்ப்படிதல், மாதா கீழ்ப்படிதல் போல ஆண்டவருக்கு மரியாதை கீழ்ப்படிந்து வாழ்கின்ற போதுதான் ஆண்டவர் உயர்த்துவார். ஆகவே தொடர்ந்து உடைய பணிகளை செய்யுங்கள். ஒன்று. இரண்டாவது, பார்க்கும்போது மரியாதை சேனலில் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 பேர் இருந்தாங்க, 20 வருஷம் ஆகிட்டு கூட அதே 10 பேர் தான். அது அப்படி இருக்கக்கூடாது, வளரணும். உங்களுடைய வருங்கால சந்ததிகள் இன்னும் மரியாதை சேனத்தில் சேரணும். ஆகவே இன்னும் நிறைய பேர் உற்சாகப்படுத்தி மரியாதை சேனலில் சபை பிரசிடத்தில் உருவாக்கணும். ரெண்டாவது, நம்முடைய பிள்ளைகள் பாலர் சபைகளை ஆரம்பிக்கணும். எல்லா பங்கு தந்தையை கேட்டுக்கொள்ளுங்க, தயவுசெய்து பாலர் சபைகளை நீங்கள் ஆரம்பிக்கணும். அப்போது நம்ம உற்சாகப்படுத்தும் போது இவங்கெல்லாம் சீனியர்களாக போயிட்டாங்கன்னா ஜூனியருக்கு மேலே வருவாங்க, அவங்க நடத்திட்டு போவாங்க. இதுதான் அது பங்கு தந்தையர்கள் இதை முயற்சித்து பாலர் சபைகளை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளுங்க. கடைசியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, லூர்து மாதான்னு சொல்லும்போது மாதா கேவி பிரான்ஸ் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் மெயின் திருப்பலி, ரெண்டாவது ஜெபமாலை பவனி, மூன்றாவது திவ்ய நற்கருணை பவனி. இது 3 தான் அங்கே நடக்குது மெயின். அந்த நாள் முழுவதும் குருக்கள் இருப்பார்கள் பாவசீகத்தில் கேட்பதற்காக. உலகத்தில் இருக்கிற அனைத்து பக்தர்கள் வந்து பாவசீகத்தம் செய்து திருப்பலியை கலந்து கொண்டு ஜெபமாலை பவனிலை கலந்து கொண்டு திவ்ய நற்கருணை பவனிலை கலந்து கொள்வார்கள். இது நாம் உங்கள் குருக்கள் நிறைய முறை நாம் பார்த்துருக்கிறோம், கண்கூடாக பார்த்திருக்கிறோம். நோயாளிகளை அந்த ஸ்ட்ரெச்சரில் வீல் சேரெல்லாம் கொண்டு வந்து அந்த நற்கருணை பவனிலை கொண்டு வருவார்கள், ஜெபமாலை பவனிலை கொண்டு வருவார்கள். அங்கு அநேக அற்புத காரியங்கள் புதுமைகள் ஆண்டவர் இன்னும் செய்து கொண்டே இருக்கிறார். ஆக இன்றைய நாளிலே திருப்பலி முடிந்த பிறகு ஜெபமாலை பவனி இருக்கின்றது. ஜெபமாலை பவனி முடிந்த பிறகு திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கிறது. ஸோ இன்றைய நாளிலே இந்த 3 காரியங்களை நாம் செய்கிறோம். திருப்பலி முடிகின்றது, ரெண்டாவது ஜெபமாலை பவனி, திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம். இது 3 முழுமையாக பங்கு பெறுகின்ற போது நிறைவடைகிறது. டைம் ஆச்சு, சீரியல் பார்க்கணுன்ட்டு வீட்டுக்கு போயிடாதீங்களா? பிக் பாஸ் பாஸ் இவர் தான். போவாதீங்க, மாதா விட்டு போவாதீங்க. ஜெபமாலை பவனியில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளி செடிகளை கைகளில் ஏந்தி கொண்டு சின்ன பவனி தான் இப்படி போய் சுற்றி காலத்தை சுற்றி வந்துடும். திருநெற்கருணை ஆசீர்வாதம் இருக்கின்றது. லூர்து நகரில் என்ன நடக்கிறதோ அதுதான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. திருப்பலி முடிகிறது, ஜெபமாலை பவனியில் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். கருத்துக்களாக ஜெபிங்கள். கடைசியாகி வந்து சேர்ந்தவர்கள் திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கின்றது. திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் முடிந்த பிறகு எல்லோருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மிஸ்டர் பேட்ரிக், மிஸ்டர் லூத் மேரி இந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள், எல்லா ஏற்பாடுகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் உணவையும் அவர்கள் தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே லூத் மேரி குடும்பத்தாருக்கு கரங்களை தட்டி நம்முடைய அதே போல் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பேக்ஸ் கொடுக்கணுன்ட்டு நான் கேட்டபோது அனிதா என்ன இருக்கிறாங்க, அனிதா இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லும்போது அவங்க வந்து தன்னுடைய காணிக்கை கொடுத்து இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் நம்முடைய அருமையான கொயர் மெம்பர்ஸ் அருமையாக பாடினார்கள். நம்முடைய வின்சென்ட் அருமையாக வாசித்தான், நல்ல சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் நம்ம கொடுத்தார். அதுபோல் குமார் நல்ல லைட்டிங் எல்லாம் டெக்கரேஷன் செய்தார், ஆர்மி டெக்கரேஷன் செய்தார். இப்படி பல பேர் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ. கடைசியாக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி பங்கு திருவிழா மாதிரி இவ்வளோ கூட்டமாக இருக்கிறது. பங்கு திருவிழா மாதிரி இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க. மாதம் மேலே கொண்டு வருகின்ற அந்த பக்தி அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாதா பக்தியிலே நான் சொன்னது போல் கேஜத்தில் நம்ம இழுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கே இழுக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு ரெடியாகிறாங்க. ஆனால் விட்டுடாதீங்க மாதா, அவங்களும் மாதா கிட்ட இழுக்கணும். சரியா?
அதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. தினம் செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த அனைத்து உறவுகளுக்கு ஒரு அனைவருடைய சார்பாக சத்தமாக கரங்களை கட்டி என்று கடைசி ஜபத்தை நாம் சொல்வோம். ஆசீர்வாதத்தை பெற்றவுடனே பவனி ஆரம்பிக்கிறது. ஜபமாலை பவனி நான் சொன்னது போல முதலிலே பீட சிறுவர்கள் செல்வார்கள். இந்த குட்டி மாதங்களாம் இங்கே இருக்காங்கன்னா உளுந்துருவீங்க. நீங்கள் போய் சந்திக்க இந்த மாதங்களாம் இங்கே இருந்து ஜபம் பண்ணுறோம். முதல்ல பீட சிறுவர்கள் சிலுவை எடுத்து செல்வார்கள். அதைத் தொடர்ந்து மரியாயின் சேனை அங்கத்தின் எல்லா பிரசிடியங்களும் ஒவ்வொரு பிரசிடியமாக பவனியாக செல்வார்கள். அதைத் தொடர்ந்து பக்தர்களாக நாம் அனைவரும் செல்வோம். கடைசியாக மாதா சுரூபமானது கொண்டு வரப்படும். ஜெபமாலையை முழுமையாக கலந்து கொண்டு ஆலயத்தை சேர்ந்தவுடனே டிவி நாட்களின் ஆசீர்வாதத்தோடு நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்த நாம் செய்வோம். இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பங்கு தந்தை, பாசமிகு பங்கு தந்தைக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவை உட்கொண்ட நாங்களும் அது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்னையின் அரவணைப்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. பாடல் பாடுவோம். பீட சிறுவர்கள் சிலுவை எடுத்து செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து மரியாதை செய்ய அங்கத்தினர்கள் பிரசுரமாக போக கோ. அவர்களை தொடர்ந்து பக்தர்கள் நாம்